கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்புக்கு அரசு ரீதியாக நமக்கு பெரும் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய நம்ம கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்போட துணை செயலாளர் சகோதரர் நெய்னா முகமது அவர்கள் கொஞ்சம் மக்களுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் உண்டாக்குமாக. இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு என்பது இது தனிப்பட்ட சமுதாயத்திற்கானது அல்ல. கீழக்கரை சார்ந்த ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய ஜாதி மதம் பார்க்காமல் அனைவருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக தான் இந்த கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது. ஆனால் இதில் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இப்போது அது அவங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக நமது சகோதரர் அமல்ராஜன் அவரது தம்பியை போன்றவர்கள் ராஜேஸ்வரன் அவர்கள் போன்ற நம் சமுதாயத்திற்கு உழைக்க முன்னுதாரணமாக முன்னோடியாக முன்னுக்கு வருகிறார்கள். ஆனால் நம் சமுதாயத்தில் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒதுங்கி செல்கிறார்கள். இவர் அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய நம்ம தருணத்துல கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு இன்று இந்த திறப்பு விழாவை ஒரு விழாவாக வெளிப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இதை ஏன் நம்ம ஒரு விழாவாக எடுக்கிறோம்னா, இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு எல்லாத்துக்கும் தெரியணும் என்ன செய்யறாங்க, என்னென்ன செயல்பாடு செய்யறாங்க. இது ஒரு நேரத்துல ஒரு நாட்டோட பிரச்சனையா இருந்த ஒரு பிரச்சனைகளுக்காக நம்ம சமுதாயம் குரல் கொடுத்தது இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு. ஆனா இது தனிப்பட்ட சமுதாயத்துக்கான அடையாளம் காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த கீழக்கரை சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே இந்த கூட்டமைப்பு செயல்படணும். அப்போ கீழக்கரைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அத்தனை தேவைகளையும் நாம செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம நகராட்சியில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை சரி செய்யணும், கீழக்கரைக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதாவது ஒரு ஊர் வளரணும்னா வெறும் கட்டடங்கள் மட்டும் இருந்தா போதாது, நல்ல கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு தான் நம்ம ஊர் வளர்ச்சியை முன்னிறுத்தி கொண்டு போகும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் தனிப்பட்ட முறையில ஒரு அறக்கட்டளை சார்பாக ஒரு ஒருங்கிணைச்சு ஊருக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வர்றாங்க. நம்ம ஊர்ல இடம் பற்றாக்குறையின் காரணமாக நிறைய திட்டங்கள் வெளியேறி போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா இடம் இல்லை. ஏன்னா முன்னிருந்த செல்வத்திற்கெல்லாம் நமக்கு நிறைய இடம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கட்டடம் கட்டுறதுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நிறைய இடம் கொடுத்தாங்க, பொருளுதவி பண்ணாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எல்லா பேரும் தன்னிச்சையா அவங்கவுங்க செயல்பாடுகளை தனியா விளம்பரப்படுத்தணுன்றதுக்காக அவங்களோட செயல்கள்னால நமக்கு இந்த உதவிகள் ஊருக்கு கிடைக்கிறத தடையா இருக்கிறது இன்னைக்கு. அதனால நம்ம அனைவரும் எப்பவுமே கீழக்கரைன்றது நம்ம கீழக்கரைன்னு இல்ல, நம்ம ராமநாதபுரம் மாவட்டமே ஒரு சமுதாய ஒற்றுமை இல்ல, மத நல்லிணக்கமான மாவட்டம் தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்துல இருந்துகிட்டு நம்ம ஊர் அதே மாதிரி நம்ம ஊர்லயும் யாரும் தனிப்பட்ட முறையில இல்ல, எல்லா சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் இந்த கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பு ஒற்றுமையோட ஒன்றிணைந்து அனைவருடைய ஒத்துழைப்போடும் என்றே செயல்படும் என்பதை நீங்க வாழ்த்தி இவங்க செயல்பட்டு கொண்டிருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் எல்லாத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.